ரொம்ப பசிக்குது. குழம்பு ரெடியா? இன்னும் குறைச்சு நேரம் கூட மக்களை வெயிட் பண்ணு. என்ன மனம் அண்ணா, இன்னும் அப்பா சமையல் பண்ணுறாரோ? இல்ல தம்பி, அம்மா தான். இருக்காதே, அம்மா சமையல் பண்ணது இவ்வளோ மனம் எல்லாம் வராதே. வந்தாய் மோப்பம் பிடிச்சோண்டு ஒரு நாள் உனக்கு மூக்க வெட்டி நான் காக்கைக்கு இடம் இல்ல பாத்துக்கோ. அம்மாக்கு கோவம் வந்துருச்சு. அம்மா உண்மைதானே சொன்னேன். போன ஞாயிறாഴ്ച பக்கத்து வீட்டு கலாண்டி என்னடா இன்னைக்கு உங்க அப்பா சமைக்கிறாரா, ஊரே மணத்து கிடக்குன்னு சொன்னாங்க. பிள்ளை அவி அப்படி சொன்ன நீ நல்ல பிள்ளைங்க என்ன சொல்லுவ? வாரத்துல 6 நாள் அம்மா சமைப்பேன்னு ஒரு நாள் மட்டும் அப்பா சமையல் பண்ணுன்னு சொல்லணுமா வேண்டியா? நீ நல்ல பயலாவல. ஐயோ அம்மாக்கு கோவம் வந்துடுச்சே. இப்ப கோவம் வந்ததுன்னா ஒழுங்கா சாப்பாடு தர மாட்டாங்களே, என்ன பண்றது? ஊதா ஊதா கலர் மம்மி உனக்கு யாரு டாடி? ஊதா கலர் மம்மி உனக்கு யாரு டாடி? சரி சரி மாதிரி ஆக்குங்க, சாப்பாடு ரெடி, தின்னுங்க, தின்னக தாரேன். அண்ணா அம்மைய கூழாக்கோக்கு நீ படிச்சு கொண்டேன். சரி சரி மக்களை போங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சுபி சுபி என்ன பண்ற? அக்கா வாங்க, நான் கிச்சன்ல இருக்கேன். என்ன இன்னும் அண்ணன் சமையல வீடே மணக்குது? இல்ல அக்கா, அவர் வெளியே போயிருக்காரு, நான் தான் சமையல் பண்ணேன். உங்களுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சா? இல்ல சுபி, சோறு மட்டும் தான் வடிச்சேன். நான் வீட்டுக்கு போகும்போது ஒரு பாத்திரத்துல குறைச்சு குழம்பு தா என்ன? சரி அக்கா, தாராளமா கொண்டு போங்க. அந்த அண்ணன் கறி வச்சிருப்பி குறைச்சு கூட நல்லா இருக்கஞ்சு. ஓ அப்படியா? அப்ப அவர் வச்ச மதெல்லாம் இப்ப தரமாட்டேன். ஐயோ தரமாட்டாளோ? தள்ளி உடனே கோபத்தை பாரு. அண்ணன் வச்சா 7 ஊரு தான் மணக்கும், நீ குழம்பு வச்சா 8 ஊரும் மணக்கும். ஐயோ வாங்க அக்கா, எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு.